தெரியாமல் போய்விட்டது அவருக்கு. இந்த நிலைமைக்கு காரணம் நான் எப்படி உரைப்பேன் ஒன்றும் புரியவில்லையே. விதி விளையாடி விட்டதா அப்பா? என் வாழ்க்கையில் சூறாவளி காற்று வீசி விட்டது. இந்த பாவி நான் யாருக்கு என்னமா சதி செய்தேன்? நேரத்தில் மகமுனிவரை நான் கொடுத்து சாப்பிட்ட பாவியார் எப்படி உரைப்பேன் ஒன்றும் புரியவில்லையே. கணவருக்கு என்ன இறைவா உண்மையை உரைத்தார். ஏன் தெரியுமா? எனக்கும் என் மனைவி மலர்விக்கும் இன்றுதான் திருமணம் முடிந்தது. அதேபோல் உனக்கும் இன்றுதான் திருமணம் ஆயிருக்கு என்றால் உன் கழுத்தில் இருக்கின்ற மஞ்சள் கைகளிலே மஞ்சள் இன்னும் காயவில்லை. அதனால் உன்னை தொட்டு தாலி கட்டிவிட்டு உன் உருவத்தை பார்த்து வருகிறார். உன்னை எங்கே ஓடிவிட்டு சென்றிருக்கிறானே ஒரு ஆணவன். அவன் யார்? நீ யார்? உண்மையை சொல்லிவிடு. என் மனைவி என்கின்ற உண்மையை சொல்லிவிட்டார். உன்னை பார்த்தால் பாவமாக இருக்கிறார். உயிரோடு விட்டு விடுகிறேன். இல்லை என்றால் அடிக்கிற அடி உயிரும் சொட்ட சொட்ட உயிர் இங்கேயே போய்விடும். ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறந்து விட்டாரா? அவன் மறைந்திருந்தோ ஏழை கண்ணை சிந்தவிட்டானா? இறைவனா? இறைவா
சுவாமி ஒரு நாட்டு இளவரசி தானே. இளவரசி தானே ஏனென்றால் 20 தினமாக கண்ட மதில் சுவர், பிரம்மாண்டமான கோட்டை. யார் வந்தாலும் இலை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கிற மன்னன் தான் யுவனேச மன்னன். அப்படிப்பட்ட மன்னனுடைய மகள் அல்லவாடி. ஏனென்றால் நானும் என் மனைவி பஞ்சனைக்கு போகின்றோம். இந்த கோட்டைக்குள்ளே 1000 காவல்காரர்கள் காவல் கொண்டிருக்கிறார். அவர்களை மீறி வேறு யாரும் உள்ளே வர முடியாது. அப்படி என்றால் நீ என் மனைவியை ஒப்புக்கொள். ஏனென்றால் நான் ஏன் உன்னை அடிக்கணும்? ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க, ஆம்பளை அடிச்ச அடியும் அருவாப்பட்ட காயமும் தடம் தெரியாம போயிடுவாங்க. அதனால உன்னை தெரிஞ்சோ தெரியாமலோ அடிச்சுட்டேன். அதனால இந்த கணவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். அழகாக இருந்த அல்லவா, திருமணம் அவருக்கு முன்பாகவே என் கரத்தில் மாங்கலித்து விடுக்கும் சூரியருக்கு முன்பாகவே அழகாக இருந்தாய். பார்ப்பதற்கு தேவலோ மங்கவோ இருந்த நீ இப்போது சீழும் ரத்தம் ஒடுக ஒடுக அருகிலே வந்தால் துர்நாற்று வீசுகிறது. அப்படி இருக்கு. இப்பேற்பட்ட நிலைமை ஏன் வந்தது, யாரால் வந்தது, எப்படி வந்தது, எதனால் வந்தது என்ற உண்மையை தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டால் நான் அன்று செய்து கொடுத்த சத்தியத்தை பிரகாரம் மலைவிழி எந்த சூழ்நிலை வந்தால், இன்பமாக இருந்தால் துன்பமாக இருந்தால் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று அன்று உங்களுக்கு செய்த சத்தியம் ஞாபகம் இருக்கிறதா? அந்த சத்தியத்தை பிரகாரம் இந்த உண்மையை சொல்லிவிட்டால் உன்னை ஏற்றுக்கொண்டு நிச்சயம் நான் வாழ்கிறேன். இல்லை என்றால் அடிக்கிற அடி உன் கரம் பேரு சிறந்த அந்தரத்தில் பர. உண்மை சொல்லு தெய்வமே. என் கணவர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தெரிவிக்கின்ற நீ அம்மா, நான் உண்மையை சொல்லிவிட்டால் என் குஷ்டம் என் கணவரை பிடித்து விடமே. என் கணவரை நினைப்பதா இந்த பாவி நான் சொல்வதா ஒன்றும் புரியவில்லையே. நான் எப்படியெல்லாம் அவரோடு வாழிவிட மனக்கோட்டை கட்டியிருந்தேன். நீ அத்தா என் கோட்டை எழுத மண்கோட்டையாக மாறிவிட்டதே. இந்த பாவி வாய்க்கில் சூறாவளி காத்து வீசிவிட்டதே. தெய்வமே, இங்க நான் உன் கூட பேசிட்டு இருக்கேன், நீ என்னடி அங்க பேசிட்டு இருக்க? அப்படின்டா நீ வர சொன்னவங்க யாரை பார்த்து பேசுகிறாய்? அரசாங்க குடும்பத்தில் பிறந்து ஆடம்பரமான வாழ்க்கையை வாங்கி ஆடம்பரமான ஒருவரை பார்த்து திருமணம் செய்து வைத்தவர் என் தந்தை. நான் கம்பி விதித்து அருந்ததி பார்த்து அனைத்து நாட்டு மக்களும் அச்சுவை தூவ அற்புதமான நடைமுறை அமைத்து வேதியர் வேதம் மங்கள வாழ்க்கை மிசைக்கு நாட்டு மக்கள் எல்லாம் கைத்தட்டி ஆரமாக நாம் இருவருக்கும் திருமணம் முடிந்தது அல்லவா? அது உண்மை என்றால் இது நடந்த உண்மையை சொல்லிவிட்டால் நிச்சயம் உனக்கு வாழ்வு சொல்ல முடியாது.
தேவரி விட்டாலை விடுவன் தவிர நடந்த உண்மையை சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. உண்மைதான். உனக்கு இவனுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து விட்டு ஒரு தந்தையாகப்பட்டவன் காசி யாத்திரை சென்று விட்டான். அதனால் இப்போ நாட்டுக்கு நான் தான் மன்னன். நான் சொல்வதுதான் சட்டம், நான் சொல்வதுதான் திட்டம், நான் சொல்வதுதான் கட்டளை. அதனால் இப்போது இப்பேற்பட்ட கொடி நோயோடு வாழக்கூடிய இந்த பெண் என் நாட்டில் இருந்தால் இந்த நோய் எல்லா மக்களுக்கும் பரவும். நாட்டு மக்கள்லாம் துன்பத்தில் வாழ்வார்கள். அதனால் நீ ஒருவன் மாண்டு மனிதான பரவாயில்லை, என் நாட்டு விட்டு ஓடிவிடு. அப்படி ஓடுகின்ற போது ஐயோ இவனே சமணன் இருந்தால் நாட்டை சீர் சிறப்போடு ஆண்டிருந்தார். ஆனால் அவருடைய மருமகளை ஞானவழியாகப்பட்ட பெண் என்று வாராமல் அடித்து உதைத்தார் என்று நாட்டில் என்னை பார்த்து 4 நகருக்கு முன்னாகவே வெறும் கையோடு உன் அனுப்பாமல் நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு சென்றாவது பிச்சை எடுத்தாவது படித்துக் கொள்ள வேண்டும், பசி இல்லாமல் வாழ வேண்டும். உண்மையை சொன்னால் நாட்டில் இருக்கலாம், ஆனால் அடித்தால் உதைத்தால் உண்மையை சொல்ல முடியாது. எப்போது நீ முடித்து விட்டாய் நாட்டு தேவர்கள் மோகர்கள் கட்டிய மாங்கல்யம் என் கணவரோடு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் ஆசைப்பட்டேன். நீ அத்தா நான் இந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டுமா? தனி நாட்டுக்கு வீதி வீதியாக சென்று பெற்று எடுக்க வேண்டுமா? தெய்வமே, என்னுடைய தந்தையோ பேரரசன், நாட்டு மக்களுக்கெல்லாம் என் தந்தை கொடுத்த ஊதியத்தை கிடைக்கக்கூடிய நாட்டு மக்கள். நானும் வீதி வீதியாக செல்ல வேண்டுமா? அப்பா என்னை 10 மாதம் 3 நாள் சுமந்து போராடி ஈண்டெடுத்து தெய்வமே நீ இருந்திருந்தால் எனக்கு எப்படிலாம் சீர்வரிசை கட்டி அழகு பார்த்திருப்பிய தாயே, எனக்கு வாரி கொடுத்த அழகு பார்த்திருப்பியே அம்மா, எனக்கு அள்ளி கொடுத்த அழகு பார்த்திருப்பிய தாயே. 10 மாதம் 3 நாள் அவனோடு போராடி ஈண்டெடுத்த அம்மா, மலர்கள் உனக்கா இந்த நிலைமை என்று கேட்க வரமாட்டியா அம்மா? என் நிலைமை பார்க்க வரமாட்டியா தாயே?